பாம்பு வந்து கடிக்கையில் பாலுடம்பு துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்னு எழுதுனதே அவருதானே. நடுவர் அவர்களே, சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். தம்பிக்கு நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்றேன். தம்பி அக்காவுக்கு இன்னும் சூப்பு வரலங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆகவே நீங்க மகிழ்ச்சியான தருணங்களை தான் பேச முடியும். இதுல இப்படி ஒரு ட்ராக் தனியா இருக்கு. நடுவர் அவர்களே, இப்ப நீங்க என்ன எடுத்துங்கன்னா வருஷத்துக்கு 3 மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். யாருக்கு? திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தீங்க. நான் உண்மையிலுமே அதிகமா கோயிலுக்கு வருவேன், சும்மா கும்பிடுவேன் போயிடுவேன். பெருசா சாமி கும்பிட்டது இல்ல. இப்ப கும்பிடாத சாமியே இல்ல, அது வேற விஷயம். பெருவாயேல் மண்ணே கொள், நாட்டை வேணா எடுத்துக்க, நாட்டை வேணா எடுத்துக்க, நீ மற்றையது ஒன்றும் மற. இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டு எதை கெஞ்சரா சார்? கட்டிய கணவன் மனைவியினுடைய காலில் விழுந்து கெஞ்சுவதை விட இப்பொழுது சொல்லுங்கள், இதை விட துயரற்ற தருணம் இருக்க முடியுமா நடுவர் அவர்களே? நீங்க யோசிச்சு பாருங்க. அதை விட நான் தான் சொல்றேன், தம்பி கல்யாணம் ஆனா நீங்க எங்க அன்னைக்கு வருவீங்க? இப்ப வரைக்கும் அங்க கைதட்டுங்க, இப்ப தம்பிக்காக கைதட்டுங்க. உண்மையிலுமே சொல்றேன். தசரதன் எப்படிப்பட்ட தன்மை உடையவனா? எல்லாமே பாசிட்டிவே சொல்லிக்கிட்டு வராருங்க. தசரதன் தாயொக்கும் அன்பினை உடையவன். அந்த தாயொக்கும் அன்பு இருந்ததுனாலதான் ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் என்று சொல்லுகிறார். அவன் அரசாட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த தேசத்திலே மக்கள் வருத்தப்பட்டதே கிடையாதான். முதல்ல வயல்வெளியை தான் காட்டுவாங்க, ஏன்னா அது பேக்ரவுண்ட், அங்கதான் இந்த கதை நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி அக்கா சொன்னது பேக்ரவுண்ட். ஆனா மெயின் பிக்சர் என்ன? புற செல்வங்களிலும் அறச்செல்வங்களிலும் குறைவில்லாத இருந்தவன் தசரதன். எவராலும் வெல்ல முடியாத தசரதனுக்கு எவரோடும் சொல்ல முடியாத சோகம் இருந்தது. கம்பன் கருவிருக்கின்ற திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து வருகிற திருச்செங்கோடு மண்ணிற்கும் மக்களுக்கும் என் பணிந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பாங்கறிந்த பட்டிமா மண்டபத்தினுடைய இலக்கிய தாரகையாய் ஒவ்வொரு மேடையும் தவச்சாலை, ஒவ்வொரு சொல்லும் அதில் ஆயுதமாய் விளங்க வேண்டும் என்பதை மேடைகளை எல்லாம் வேள்வி சாலைகளாக அமைத்து வருகிற நாடு போற்றுகிற நல்ல தமிழ் பேச்சாளர் எங்கள் இலக்கிய குடும்பத்தின் அக்காவிற்கு என் பணிந்த வணக்கங்கள். வணக்கம். நடுவர் அவர்களே, தம்பி நிறைய பேசினார். ஆமா, முறையா பேசினார். நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னா, பரதன் சீரியல் பார்த்தாரான்னு கேட்டார். ஆமா, நீங்க பரதன் சீரியலை பார்க்கலமா, ராமனை சீரியஸா பார்த்தார். ஓ, யோசிச்சு பாருங்க. தம்பி சீரியல் பார்த்தாருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. சீரியல் பார்த்திருந்தா அவருக்கு 14 வருஷம் போனதே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மாமியால எப்படி விஷம் வச்சு கொள்ளலாம்ங்கிறதான் 10 வாரமா காட்டிக்கிட்டே இருக்கான். நடுவர் அவர்களே, சிரிப்பு அழுகை இந்த இரண்டையுமே இன்றைக்கு தலைப்பாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். நடுவர் அவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையிலே மகிழ்ந்த தருணங்களை எல்லாம் ஒரு நாள் நீங்கள் அசை போட்டு பார்த்தால் இன்றைக்கு அந்த தருணங்கள் இல்லையே என்கிற ஏக்கம் வெளிப்படும். ஆனால் அதுவே நீங்கள் அழுத காலங்களை எல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் நினைத்து பார்த்தால், இதுக்கு போய் நாம் அழுதிருக்கமே, அப்ப சிரிப்புதான் நமக்கு மிகும் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, சிரிப்பு அழுகை என்று சொல்லுகிற போது கண்ணதாசனை விட யாரும் சொல்லிவிட முடியாது. அழுவதாக இருந்தால் தயவு செய்து கூட்டத்தில் அழாதீர்கள், தனிமையில் அழுங்கள் என்று சொன்னார். சிரிப்பதாக இருந்தால் தயவு செய்து கூட்டத்தில் சிரிக்காதீர்கள், தனிமையில் சிரிக்காதீர்கள், கூட்டத்தோடு சேர்ந்து சிரியுங்கள் என்றார். ஏன்னா தனியா சிரிச்சா லூசுன்னு ஒரு பட்டம் வச்சிருவான். அதே மாதிரி கூட்டத்துல அழுதம்னு வைங்களேன், நடிக்கிறாங்கிற ஒரு பட்டத்தையும் நமக்கு கொடுத்துருவான். பாம்பு வந்து கடிக்கையில்
பாலுடம்பு துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்னு எழுதுனதே அவருதானே. ஆமா நடுவர் அவர்களே, சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். தம்பிக்கு நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்றேன். தம்பி அக்காவுக்கு இன்னும் சூப்பு வரலங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆகவே நீங்க மகிழ்ச்சியான தருணங்களை தான் பேச முடியும். ஓ, இதுல இப்படி ஒரு ட்ராக் தனியா இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப நீங்க என்ன எடுத்துங்கன்னா, வருஷத்துக்கு 3 மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். யாருக்கு? திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தீங்க. நான் உண்மையிலுமே அதிகமா கோயிலுக்கு வருவேன், சும்மா கும்பிடுவேன், போயிடுவேன். பெருசா சாமி கும்பிட்டது இல்ல. இப்ப கும்பிடாத சாமியே இல்ல, அது வேற விஷயம். நான் உண்மையா சொல்றேன் நடுவர் அவர்களே, நீங்கள் கம்பனுடைய காவியத்தில் இல்லாத ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரு துயருற்ற தருணம் எந்த அளவிற்கு மனைவியை நேசிக்க கூடிய ஒரு கணவன் மனைவியை பிரிந்த துயரத்தை காட்டுவதற்கு இது கம்பனில் இல்லை, ஒரு திரைக்காவியத்தில் அமைந்த காட்சி. கொண்டு போய் விடச் சொல்லிவிட்டான் இளைய பெருமாளாகிய இலக்குவனை, அன்னியாகிய சீதையை கானகத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றான். அரண்மனையே நிசப்தமாக இருக்கிறது. ஆனால் எங்கோ ஒரு மூலையில் ஒரு விசும்பல் ஒலி கேட்கிறது. எங்கே விசும்பல் ஒலி என பார்த்தால் சாட்சாத் ராமன் அழுது கொண்டிருக்கிறான். பதறி போகிறான் இலக்குவன். அண்ணா, நீங்கள் தானே கொண்டு போய் அன்னியாரை கானகத்தில் விட்டுவிடச் சொன்னீர்கள், இப்பொழுது நீங்களே அழுது கொண்டிருக்கிறீர்களே, நான் வேண்டுமானால் திரும்பி கொண்டு போய் அன்னியை அழைத்து வந்து விடட்டுமா என கேட்கிறான். அப்பொழுது அந்த இயக்குனர் ராஜா ராமன் பேசுவதாக ஒரு வசனம் வைத்தாருங்க. என்ன வசனம் தெரியுங்களா? கொண்டு போய் விடச் சொன்னவன் ராஜா ராமன், இப்பொழுது அழுது கொண்டிருப்பவன் சீதாராமன் என்று சொன்னான். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு கணவனுடைய மனநம், என் மனைவிக்கு ஊருக்கு போயிட்டான்னு சந்தோஷப்படுறது இல்ல, கொண்டாட்ட மனநிலை. நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல வேற இன்னொரு நிறைய வார்த்தை சொன்னாரு. என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இந்த உலகத்தில் மனைவியின் கால்களில் கணவன் விழுந்து வணங்குவதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். அது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா கணவன் சொல்லிட்டு வீட்டுக்கு போக முடியுமா? முடியாது. நீங்க வேற கேமரா எடுத்துட்டு இருக்கீங்க, ரெக்கார்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது ஏன் சொல்றேன் தெரியுங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு பால பாடத்தை நடத்தி இருக்கிறார். நீங்கள் அந்த கோவில் கருவறைக்குள் இருக்கிற அம்பிகை வேறல்ல, நல்ல மனையறம் காக்கிற மனைவி வேறல்ல என்பதை உணர்ந்ததால் தான் அந்த அம்பிகைக்கு நடத்த வேண்டிய வழிபாடுகளை எல்லாம் தன் மனைவிக்கு நடத்தி மகிழ்ச்சி கண்டார். உண்மையாக்கா? நான் கேட்கிறேன், அப்படி மகிழ்ச்சியா கால்ல விழுந்தா சந்தோஷம் தான், மகிழ்ச்சியா கால்ல விழுந்தா சந்தோஷம் தான். ஆனா தசரதன் எப்படிப்பட்ட துயரத்தோடு கைகேயின் கால் பற்றினான் என்பதை நினைத்து பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சார் 2 வரம் கொடுக்கறேன்னு கொடுத்துட்டான். அந்த 2 வரத்தை நீங்க கரெக்டா பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சனுக்கு கடைசி சுற்றுல குகேஷ் செக் வைக்கிற மாதிரி வச்சா என்ன பண்றது? கிளம்பும் போது அதுக்காக டேபிள குத்திட்டா போறது. மறுபடி வந்து கை கொடுத்துட்டு போறோமா இல்லையா? கைய ஒண்ணும் கொடுக்கல, கைய பிடிச்சு இழுத்துட்டு தான் போனா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா சொன்னீங்க. கேக்குறான், தயவு செய்து 2 வரம் கேட்கிறேன். ராமன் காட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி என்ன கேட்டா, பரதன் நாட்டை ஆள வேண்டும், ராமன் காடு புக வேண்டும் என சொன்ன பொழுது அவன் கெஞ்சறாங்க. ஒரு கணவன், நீங்க பெரிய அவர் தசரதன் தசரதன் நாம அவ்வளவு தூரம் சொல்றோமே, அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள என்ன பாடுபடுற சார்? சத்தியமா நீங்க வெளியில கோட்டு சூட்டு போட்டு டாம்பிகமா மிடுக்கு குறையாம வேட்டி கட்டி அப்படியே பட்டாடோபமா இருப்பாரு. பாக்குற 50 பேர் ஐயா வணக்கம், ஆனா வீட்டுக்குள்ள போனா அம்மா வணக்கம்னு அந்த ஐயா கும்பிடுறது அவருக்கு தான் தெரியும். கஞ்சிக்கு எங்க போறது? கஞ்சிக்கு நான் என்ன நடுவர் அவர்களே, இங்கு தசரதன் தன் கஞ்சிக்காக வேண்டி அவள் கால் பற்றவில்லை, தன் ஆசை மகன் காடு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தானே மனைவியினுடைய கால் பற்றினான். கண்ணே வேண்டும் எனினும் ஈயக்கடவே, என் கண்ணை கேட்கிறையா தர்றேம்மா, என் உள் நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதென்றேன்டா. இந்த உசுறு வேணுமா? இதா எடுத்துக்க, இப்பொழுதே எடுத்துக்கொள். பெண்ணே வன்மை கைகேயின் மானே, அந்த வார்த்தையை போடுறான் பாருங்க. என்ன வார்த்தையை போட்டா அவ மெல்ட் ஆவான்னு தெரிஞ்சே போடுறான். உங்க அப்பா இருக்காரு கேகேய மன்னன், கைகேய எவ்வளவு பெரிய வள்ளல் பரம்பரை தெரியுமா உங்க அப்பா? அப்படிப்பட்ட வள்ளல் பரம்பரையை சேர்ந்த நீ இப்படி நமக்கு எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு யோசிச்சு பாருங்க. பெருவாயேல் மண்ணே கொள்,
நாட்டை வேணா எடுத்துக்க, நீ மற்றையது ஒன்றும் மற. இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டு. எதை கெஞ்சரா சார்? கட்டிய கணவன் மனைவியினுடைய காலில் விழுந்து கெஞ்சுவதை விட இப்பொழுது சொல்லுங்கள், இதை விட துயரற்ற தருணம் இருக்க முடியுமா நடுவர் அவர்களே? நீங்க யோசிச்சு பாருங்க. அதை விட நான் தான் சொல்றேன், தம்பி கல்யாணம் ஆனா நீங்க எங்க அன்னைக்கு வருவீங்க? இப்ப வரைக்கும் அங்க கைதட்டுங்க, இப்ப தம்பிக்காக கைதட்டுங்க. உண்மையிலுமே சொல்றேன், என்ன வந்து அதுல இருந்து இது என்ன ஆசீர்வாதம்? இது உண்மையா கோவில் இருந்து ஆசீர்வாதம் நடுவர் அவர்கள். இங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க இதே கோவில்ல. உண்மையிலுமே சொல்றேன், தம்பிக்கு சீக்கிரம் இருக்குது. இதுல விட என்ன தெரியுங்களா நடுவர் அவர்களே, நான் நிறைவில் இதை சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா இடையிலேயே சொல்றேன். சொல்லுங்க. ராவணனுடைய அந்த போர்க்களத்துல அவன் தோற்றான். ஐயா கூட மிக அழகா சொன்னாங்க, இன்று போய் போர் செய்ய நாளை வா என்று சொன்னான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த ராவணனுடைய புலம்பல்னு ஒரு பகுதி இருக்குங்க. தம்பி அழகா சொன்னாரு, என்ன தெரியுங்களா? கும்பகர்ணன் இறந்து போகிறான். கும்பகர்ணனுடைய மறைவிற்கு பிறகு அரக்கர் குலத்தினுடைய குல கொழுந்தாக இருக்கக்கூடியவன், அடுத்து அந்த அரக்கர் குலத்தையே தாங்கக்கூடிய வன்மை வாய்ந்தவன் யார் என்று கேட்டால் மேகநாதனாகிய இந்திரசித்தன். இந்திரஜித் யாருடைய மகன்? ராவணனுடைய மகன். நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். அவன் மரணத்துக்கு முன்னாடியே கும்பகர்ணன் ஒரு வார்த்தை சொல்றான். யார்கிட்ட தெரியுங்களா? ராவணன்ட்ட. அப்பா, இப்ப மக ஏதாவது ஒரு காதல் விவகாரத்துல மாட்டிட்டான்னு வைங்கக்கா, மக ஏதாவது ஒரு புள்ள மேல ஆசைப்பட்டு ஒரு காதல் விவகாரத்துல மாட்டிட்டா, அப்பா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்ணலாம். ஐயா தெரியாம நடந்துருச்சியா, ஏதோ வயசு கோளாறுல நடந்துருச்சு, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க, ஏதாவது பார்த்து செஞ்சிருவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். ஆனா இங்க அப்பனுடைய காதலுக்காக மகன் போருக்கு போறான். நல்லா கேட்டு, இதுதான் உண்மையான தக் லைஃப். புரிந்தவர்கள் கைதட்டி விடுங்கள். யோசிச்சு பாருங்க. டிக்கெட் கிடைக்காதவர்கள் அப்புறமா கைதட்டிங்க. நான் கேட்கிற நடுவர் அவர்கள், இது என்ன ஒரு விஷயம் இது? இதை விட என்ன தெரியுங்களா? அப்பனுடைய முறையற்ற காதலுக்காக போர்க்கோலம் பூண்ட இந்திரஜித்தன் இறந்து போறான். இதுதான் சரியான வார்த்தை. அப்பாவோட காதலுக்காக இல்ல, அப்பாவோட முறையற்ற காமத்துக்காக. அதான் நடுவர் அவர்களே, முறையற்ற காதலுக்காக போர்க்கோலம் பூண்ட யாருங்க? இந்திரஜித்தன் இறந்து போறான். இதுல என்ன தெரியுங்களா? தம்பி வந்து சாதாரணமா ஏதோ ஒரு கவிமணி அவர்களினுடைய கவிதை திருவிக்க அவர்கள் அதெல்லாம் சொன்னாரு. மகிழ்ச்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த நேரத்துல நல்லா இருக்கும்பா. இப்ப நடந்தது 3 நாட்களுக்கு முன்னால ஒரு சம்பவம். என்ன தெரியுங்களா? ஆர்சிபிங்கிற ஒரு கிரிக்கெட் அணி 17 வருடங்களுக்கு பிறகு ஜெயிச்சிட்டாங்கிறதுக்காக பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வெளியில பெரிய வெற்றி கொண்டாட்டம்ங்கிற பேர்ல, அதிர்வுகளை வைப் உண்டாக்குறங்கிற பேர்ல இன்றைய இளம் தலைமுறையினர் 4 லட்சம் பேர் கூடிய கூட்டத்தில் 21 வயது மகனை ஒரு தந்தை இழந்து போனார். பையன் பேர் என்ன தெரியுங்களா? பூமிக் லட்சுமன் அந்த பையனோட பேரு. இதுல என்ன சார் அப்படி, இது எதுக்கு தம்பி கம்பன் மேடையில சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இறந்து போன மகனை புதைத்த இடத்திலிருந்து அந்த தந்தை இன்னும் எழுந்து வீட்டுக்கு வரவில்லை. அப்படியே பிடிச்சிட்டு படுத்திருக்காங்க. என்னை இங்கேயே விட்டுருங்க, என் மகனோடவே. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுங்களா? என் பையன் ஒவ்வொரு நாள் இரவிலும் என்னை கட்டி பிடித்து கொண்டே தூங்குவது அவனுடைய வழக்கம். இப்பொழுது என்னை விட்டு எப்படி அவன் தனியாக இந்த இடத்தில் படுத்திருப்பான் என நினைக்கிற போது என் இதயம் பதறுகிறது. ஆகவே என்னையும் இங்கேயே படுக்க அனுமதியுங்கள் என்று 21 வயது மகனை பறிகொடுத்த தந்தையினுடைய துயர காட்சியை அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னும் கம்பன் பதிவு செய்தான். நடுவர் அவர்களே, என்ன வார்த்தை தெரியுங்களா? டேய், அப்ப இறந்த பிறகு அப்பனுக்கு மகன் கொல்லி போடுறது தாண்டா வயது. ஆனா யோசிச்சு பாருங்க, என்ன நடந்துச்சு? மகனே, நீ இறந்து கிடக்கிற, உனக்கு நான் காரியம் பண்ற மாதிரி வச்சுட்டியேடான்னு கதறுகிறானே ராவணன். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த துயர நிமிடங்களை அவ்வளவு எளிதில் நம்மால் ராம காதையில் இருந்து கடந்து வந்துவிட முடியுமா நடுவர் அவர்களே? கடந்து வந்துவிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. சினத்தொடும் கொற்றம் முற்ற இந்திரன் செல்வம் குன்ற விளைத்தது முடித்து நின்றேன், கொலை
நேரிலை ஒருத்தி நீரால் எனக்கு நீ, அந்த வார்த்தையை பாருங்க, எனக்கு நீ செய்யத்தக்க கடன் எல்லாம் யோசிச்சு பாருங்க. எனக்கு நீ செய்ய வேண்டியதை எல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானே, உனக்கு நான் செய்வதானே. என்னின் யார் உலகத்து உள்ளார்னா, என்ன விட யாரா இப்படி ஒரு கொடுமையை வாழ்நாளில் அனுபவித்து விட முடியும் என்று உள்ளம் பதறுகிறானே. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, கதாநாயகன் பதறுவதை விட வில்லன் பதறுவதை கண்டு கலங்க வைத்த ஒரே இடம் கம்பனுடைய இடம் மட்டும்தான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். வெரி குட். அதான் கம்பனுடைய இடம். நடுவர் அவர்களே, நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா நமக்கு ஏங்க பதறணும்? கரெக்ட். இமயச்சாரலில் ஒருவன் இருமினான், குமரி வாழ்வான் மருந்து கொண்டு ஓடினான் என்று பாவேந்தர் பாரதிதாசர் எழுதுவாரு. சில பேர் இத மூடத்தனமா யோசிப்பான். இமயமலையில் ஒருத்தர் இருமுறாரா, இவர் குமரியிலிருந்து மருந்து கொண்டு ஓடி என்னை கொண்டு போய் சேர்க்க. சார் அப்படி இல்ல. இமயத்தில் வடநாட்டில் ஒருவனுக்கு ஒண்ணுன்னா என் தென்னாட்டில் ஒருவனுக்கு இதயம் துடிக்கும் என்பதுதான் பாரதிதாசன் காட்ட வந்த சமூக ஒற்றுமை. இதையே கம்பன் மேடையில சொல்றேன் தெரியுங்களா? இதற்கும் உண்டுங்க. சடாயு யாரு நடுவர் அவர்களே? சடாயுக்கும் ராமனுக்கு என்ன பந்தம்? ரத்த பந்தமா? நடுவர் அவர்களே, ரத்த பந்தமா? இது கலிகின வேந்தன், பறவைகளின் அரசன், பட்சி ராஜன் யாருங்க? சடாயு. ஆனா ராமன் ரகுகுல வம்சம். யோசிச்சு பாருங்க, சக்கரவர்த்தி திருமகன். ரெண்டு பேருக்கு என்னங்க வித்தியாசம்? என்னங்க வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லைங்க. யாரோ ஒரு பெண், அவ யாருன்னே தெரியாது. சீதைன்னு தெரிஞ்சா சடாயு போனாரு காப்பாத்துறதுக்கு? இல்ல. ஆனாலும் ஒண்ணு சொல்றேங்க, சீதைன்னு தெரியுது. உண்மையிலுமே அது யாரோ ஒரு பெண்ணினுடைய அபலக்குரல் கேட்டு ஒரு பெண்ணுக்கு ஒண்ணுன்னு சொன்னா, ஒரு பறவையாக இருந்தாலும் தன் உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற போது நாம் நெகிழ்ந்து போறோமா இல்லையா நடுவர் அவர்களே? இதை விட என்ன தெரியுங்களா நடுவர்களே? பொதுவா நீதிபதி கிட்ட கேள்வி கேட்க கூடாது. இருந்தாலும் அக்காங்கிற முறையில் உங்கள்கிட்ட கேட்கிறேன், 10 பெரிதா 1 பெரிதா? 10 பெரிதா 1 பெரிதா? எண்ணிக்கையில அப்படி பார்த்தா 10 தான் அதிக மதிப்பு உள்ளது. சரிங்கக்கா. 1 ரூபாயை விட 10 ரூபாய்க்கு மதிப்பு அதிகம். அதுதானே யதார்த்தம்க்கா, அதுதானே உண்மை. ஆனால் ஒன்றைக்கு சொல்லுகிறேன், கம்பன் கழக மேடையில் 10 விட 1 பெருமைக்குரியது. அப்படியா நடுவர் அவர்களே? நாம் வெற்றி பெறுகிற போது, மகிழ்கிற போது கைதட்டுகிற 10 விரல்களை விட நாம் துயருற்று அழுகிற போது நம் கண்ணங்களில் வழிகிற ஒரு துளி நீரை துடைக்கிற ஒற்றை விரலுக்குத்தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு சொன்னா, சடாயுவினுடைய முயற்சி அந்த ஒற்றை விரலுக்கு ஈடானது என்று சொன்னால், நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட துயரற்ற நிமிடங்களில் தான் கற்போர் நெஞ்சை கம்பன் கரையச் செய்கிறான் என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விருப்பம் இல்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. துயரற்ற தருணங்கள்னு அதை யோசிக்கிறதுல தப்பு இல்லை. இந்த துயரற்ற தருணங்களுக்கு தமிழ் இலக்கியத்தில் தான் ஒரு தனித்துவமான ஒரு சொல் உண்டுங்க. எனக்கு தெரிய நானும் கொஞ்சம் தேடி பார்த்தேன், வேற மொழியில இதுக்கான சரியான ஒப்புமை சொல் தெரியல. என் அறிவுக்கு நான் தேடி பார்த்துட்டேன், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பார்த்துட்டேன். ஐயா சொன்னாங்க இல்லையா, மகிழ்ச்சியே பல விதங்கள்ல வெளிப்படுத்திடலாம். சரிங்களா? இந்த துயருற்ற தருணங்களுக்கு தமிழ் இலக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு உப்பற்ற உயர்ந்த தூய தமிழ் சொல் என்னன்னா அவலச்சுவை. சுவை வேற. நல்ல இனிப்பா பாதாம் அல்வா சாப்பிட்றோம், அது ஒரு சுவை. சரிங்களா? நல்ல கசப்பும் துவர்ப்புமா சுண்டக்காய் வத்தல் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றோம், அது ஒரு சுவை. புரியுதுங்களா? காஃபில டபுள் சுகர் போட்டு குடிக்கிறது ஒரு சுவைனா, சுகரே இல்லாம காபி குடிக்கிறதும் ஒரு சுவை தான். அதை பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும் தானே, உண்டு தானங்க ஐயா? அப்ப துயரம் என்பதும் ஒரு விதமான உணர்வு. மனிதன் அதை விட்டுறவே முடியாது. அதை எதிர்நோக்கி, அதை தாண்டி, அதை கடந்து தான் வந்து ஆகணும். அதை விட்டுட்டு அப்படி சுத்தி வந்துடவே முடியாது. வாழ்க்கையில் அது இருந்துதான் ஆகணும். அவர் சொன்ன ஒரு செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது.
இமயத்தில் ஒருவன் இருமினால் குமரியில் இருந்து இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒருவன் மருந்து கொண்டு போவான் என்கிறார். இது பாரதிதாசன் அவர்களுடைய அருமையான சிந்தனை தான். ராமாயணத்தை கம்பன் எடுத்து எழுதியதனுடைய மற்றொரு நோக்கமும் பாரத தேசம் என்பது கன்னியாகுமரியிலே இருந்து காஷ்மீரம் தொட்டு வரைக்கும் ஒரே தேசம் என்கின்ற மிகப்பெரிய சிந்தனையை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அதிலே ஒரு முக்கியமான விஷயம். இல்லை என்றால் வடநாட்டில் நடந்த அந்த சம்பவமாகிய ராமகாதையை தென் தமிழ்நாட்டில் அதை காப்பியமாக பாட வேண்டும் என்கின்ற சிந்தனை கம்பனுக்கு எழ வேண்டிய அவசியம் இல்லையே இல்லை. இன்னைக்கும் வடக்குக்கும் தெற்குக்குமான ஒரு பாலமாக இருப்பது இந்தியாவில் நூற்றுக்கணக்கான ராமாயணம் இருக்குங்க. இந்தியாவில் நூற்றுக்கணக்கான ராமாயணம் இருக்கு, எல்லா மொழியிலையும் ராமாயணம் இருக்கு. ஆனால் கம்பனுடைய ராமாயணம் தனித்துவமாக இருக்கிறது என்று சொன்னால் மற்றவற்றை விட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அதிகமாக எடுத்து அதை ஒரு என்ரிச்னஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை இன்னும் கொஞ்சம் அழகமாக ஊட்டப்படுத்தி கொண்டு வந்து நம் கைகளிலே கொடுத்ததால் கம்பனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமை இருக்கிறது. அதிலும் துன்பத்தை அவலத்தை ஒரு சுவையாக ஆக்கக்கூடிய அளவிற்கு எழுதிய கவிஞன் கவிச்சக்கரவர்த்தி தான் என்று சிறப்பாக பேசி இருக்கிறார். அந்த செய்திகளை எல்லாம் நாம இன்னும் போக போக அதை பற்றி எல்லாம் விவாதித்து பிறகு ஒரு தீர்ப்புக்கு வரலாம். இப்பொழுது பட்டிமண்டபத்தில் ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அங்க ஒரு அக்கா இப்பதான் ஒரு சுத்தி இருக்காங்களாம்ல, இன்னும் எத்தனை சுத்துவாங்களோ இல்லை, பயப்படாதீங்க, நான் அடுத்த ஒரு சுற்று தான். இப்போ ஆண்கள் தம்பிமார்கள் 2 பேரும் பேசிட்டாங்க, அடுத்து பெண்கள் 2 பேரும் பேச போறாங்க. இங்கே என்ன விதமான சம்பவம் நடக்கும்னு எதுக்கும் நான் உங்களுக்கு உறுதி சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் மாறலாம், சரியா? எலெக்ஷன்ல நிறைய ஆண் வாக்காளர்களுக்கு ஆண் பிரபலங்கள் நிறைய பேர் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில புத்திசாலித்தனமான கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு 10 நாள் ஒரு வாரம் இருக்கிற போது டப்பு டப்புன்னு ஸ்டார் வேல்யூ இருக்கிற பெண் பேச்சாளர்களை இறக்குவாங்க களத்தில், உண்டுதானே? அப்படியே டக்குன்னு எலெக்ஷன் ரிசல்ட் மாறும். அக்கா உடனே சொல்றாங்க பேச்சாளர் போல இருக்கு அவங்க, ஆமா 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 அப்படின்றாங்க அவங்க. இப்போ 2வது சுற்று. இந்த பக்கம் மகிழ்வுற்ற தருணங்கள் தான் கம்பன் காவியத்திலே பெரிதும் நெஞ்சை ஈர்ப்பது என்று பேசுவதற்காக அன்பு தங்கை முனைவர் மயிலாடுதுறை முத்துலட்சுமி அவர்கள் வருகிறார்கள். தேரிழந்தூரின் செல்வனவன், திகட்டுதல் இல்லாத தேனை பாமர மக்களுக்கு வழங்கியவன், நன்கு பருகிட தந்து சென்றான் யாருமே சொல்லா வண்ணம் யாப்பிலே திறமை காட்டி நேரெதிர் நிற்பார் இன்றி நிலமதில் நுழைத்து நின்ற கம்பநாட்டாழ்வாரின் திருவடியை பற்றி வேண்டி வணங்கி வில் கிடந்தது மிதிலை நகரினிலே, வில் கிடந்தது மிதிலை நகரினிலே, கல் கிடந்தது கானகம் தன்னில், நெல் கிடந்தது சடையன் நெஞ்சில், உதித்து எழுந்தது ராம காதை என்ற தனிப்பாடல் திரட்டை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்து 45 ஆண்டுகளாக இந்த கம்பநாட்டாழ்வாருக்கு விழா எடுப்பதை திருவிழாவாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்செங்கோட்டு கம்பன் கழகத்தினுடைய தலைவர் உள்ளிட்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் போன்ற இளம் பேச்சாளர்களுக்கெல்லாம் மேடையில் எதை பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த சான்றாண்மையை தாண்டி மேடையில் எதை பேசக்கூடாது என்று எங்களை எல்லாம் நல்வழி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்ற உலகத்தினுடைய புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் கூடுதல் இணை செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இப்பட்டிமன்றத்தின் நடுவர் அக்கா அவர்களினுடைய பாதத்திற்கு அன்பு கலந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறுகின்ற பேச்சாளர் பெருமக்களையும் பார்வையாளராக விற்றிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் இளையவளினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குவதில் பெருமை அடைகிறேன்.
நல்லா எதிரணியில வந்து சொன்னாங்க, துயருற்ற தருணங்களை தான் நாம நினைச்சு பார்க்க முடியும். அதை நினைச்சு பார்க்கும் பொழுது நமக்கே நகைச்சுவையா இருக்கும். ஆனா இனிமையான தருணங்களை திரும்ப நினைச்சு பார்க்கறதுங்கிறது ஆச்சரியமான விஷயம், மறந்துருவோம்னு சொன்னாங்க. அதுக்கு நான் பிறகு மறுப்பு சொல்றேன். எம்பெருமான் இந்த உலகத்தில் இந்த ராமனை அறிமுகம் செய்யும் பொழுது ராமன் எத்தன்மை உடையவன் தெரியுமா? ஆதலால் தான் அவனுடைய இந்த புராணமானது காலத்தை கடந்து நம் நெஞ்சில் நுழைத்து இருக்கிறது என்று. எளியோரை தானத்தால் வென்றவன் ராமன், எளியோரை தானத்தால் வென்றவன், எதிரியை வீரத்தால் வென்றவன், குருவை பணிவிடையால் வென்றவன், உலகை சத்தியத்தால் வென்றவன். அந்த சத்தியம்தான் காலம் கடந்து நமக்குள்ளே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிக்கோடிட்டு இருக்கு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராமன். அவன் வாழ்ந்த அந்த வரலாறில், கம்பன் படைத்த காப்பியத்தில் இன்ப நிகழ்வுகள் நமக்குள்ளே இருக்கிறதா, துன்ப நிகழ்வுகள் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதுதான் இங்கு இந்த மாமன்றத்தினுடைய கேள்வி. நான் என்ன கேட்கிறேன், கம்பர் அயோத்தியை அறிமுகம் செய்யும் பொழுது அது இன்பியல் நிகழ்வுல இருந்து தான் தொடங்குறார். மகிழ்ச்சியில தொடங்கிதான் நீங்க சொல்ற மாதிரி மகிழ்ச்சியில பட்டாபிஷேகத்துல முடிக்கிறார். எப்படி மகிழ்ச்சியில தொடங்குறார்னா, அந்த ராமராஜ்யம், தசரதனுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வர்ணனை சொல்றார். எப்படி தெரியுமா இருந்துச்சாயோ, அயோத்தியில அரசாட்சி, அற்புதமான அரசாட்சியை நான் அறிமுகம் செய்கிறேன் என்று கம்பநாட்டாழ்வார், வன்மை இல்லையேல் வறுமை இல்லை. தசரதன் ஆளக்கூடிய தேசத்துல வன்மையும் இல்லை வறுமையும் இல்லை. வறுமைன்னு ஒண்ணு இருந்தாதான கொடைன்னு ஒண்ணு இருக்க முடியும். வறுமை இல்லாத அரசாட்சியை செய்யக்கூடியவன் தசரதன் என்று அதோடு மட்டும் நிறுத்தி விடாமல், பகை இல்லையேல் போர் இல்லை, வீரம் இல்லைங்கிறார். அப்ப எப்படி தொடங்குறாரு பாருங்க, அந்த அழகான வர்ணனை, அழகான அரசனினுடைய மகிழ்வான தருணங்களை பதிவு செய்துதான் தன் காப்பியத்தை தொடங்குகிறார். பொய் இல்லை, பொய் இல்லை என்பதால் உண்மை இல்லை, அறிவாளிகள் இல்லை, அறிவாளிகளை தனித்து காட்டுவதால் அறியாமை என்பதே இல்லை என்று தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய அரசாட்சியை சொல்லும் பொழுது, தாயொக்கும் அன்பில் தவமொக்கும் நலம் பயர், நலம் என்று சொல்லுகிறார். தாய் ஒக்கும் அன்புங்கிறார். தசரதன் எப்படிப்பட்ட தன்மை உடையவனா, எல்லாமே பாசிட்டிவே சொல்லிக்கிட்டு வராருங்க. தசரதன் தாயொக்கும் அன்பினை உடையவன். அந்த தாயொக்கும் அன்பு இருந்ததுனாலதான் ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் என்று சொல்லுகிறார். அவன் அரசாட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த தேசத்திலே மக்கள் வருத்தப்பட்டதே கிடையாதாம், மக்கள் துன்பப்பட்டதே கிடையாதாம். ஏன், தனக்கு எது வேண்டுமானால் எப்படி தாயை நாடுமோ அதுபோல நாட்டு மக்கள் தசரதனுடைய அந்த அன்பான அரசாட்சியை நாடி கிடந்தனர். புறநானூற்றுல தான் சொல்லுவாங்க, ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கணம் சொல்லுவான். தன்னால், தனி பரிசனத்தால், ஊனமிகு பகை திறத்தால், கல்வனால், தூய துன்பமில்லா ஆட்சியை எவன் ஒருவன் தருகிறானோ அவனே சிறந்த அரசன். அதுபோல தூய ஆட்சியை, மகிழ்வான ஆட்சியை தந்த தசரதனுக்கு ஒரு துயரம் இருந்தது. உருப்பசியும் ஓவாப்பினியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு வள்ளுவர். அப்ப இப்படிப்பட்ட அழகான மகிழ்ச்சியான அரசாட்சியை தந்த தசரதனுக்கு ஒரு குறை இருந்ததுங்க. என்ன அப்படின்னா, அன்பு தம்பி சொன்னது போல என் அணியில பிள்ளை பேர் இல்லை என்ற ஒரு குறை. அந்த பிள்ளை பேர் இல்லை என்ற குறையையே எப்படி சாபத்தை வரமாக மாற்றிய தயை தசரதனுக்கு உண்டு இல்லையா, அது போல அங்க இருக்கக்கூடிய நாட்டு வளத்தை பாடுகிறார் மகிழ்ச்சியோடு. எப்படி நாட்டு வளம் இருந்ததா, அன்னப்பறவைகள் இருக்குல்ல, அந்த அன்னப்பறவைகள்லாம் தன்னுடைய அன்ன குஞ்சுகளை, தாமரை இருக்கிறது அல்லவா, அந்த தாமரை மலர் மேலே அமர்த்தி விட்டு இந்த அன்னப்பறவை எல்லாம் அந்த சேற்று நிலத்தில் இருந்து விடுபட்டு ஊருக்குள்ள வருதான். எதுக்காக ஊருக்குள்ள வருதுன்னா, இந்த கோசல நாட்டில் நடக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அழகாக நடை பயில்கிறார்களாம். நம்ம நடைக்கு உதாரணம் எது சொல்லுவோம்னா அண்ணன் நடையும்போம். ஆனா அந்த அண்ணன் நடையே கம்பநாட்டு ஆழ்வார் கோசல நாட்டினுடைய பெண்களினுடைய அழகை வர்ணிக்கிறார் மகிழ்ச்சியோடு. அந்த பெண்கள் நடந்து போற அந்த அழகை பார்த்து பெண்களிடத்தில் நடைபழகுவதற்காக தான் ஈன்ற குஞ்சுகளை எல்லாம் தாமரையிலே விட்டு விட்டு ஊருக்குள்ள வந்து அன்னப்பறவை நடைபழகுதுங்கிறார். அதோட மட்டுமாங்க வர்ணிச்சாரு. அவருடைய மகிழ்ச்சியினுடைய அடுத்த கட்டம் என்ன தெரியுமா, அப்ப சேற்று வயல்கள்
பகுதிகளில் எருமைகள் இறங்குகின்றனவா. அப்படி இறங்கி எருமைகள் போகும் பொழுது அதனுடைய அந்த காம்பு மடிப்பகுதி இருக்கல்லவா, அந்த சேற்றினுடைய அந்த சில்னஸ் பட்டு, அந்த ஈரப்பதம் பட்டு தன்னுடைய ஈன்ற கன்றுக்குட்டி நினைவுக்கு வருகிறதாம். கன்றுக்குட்டி நினைவுக்கு வந்த உடனே தானாக பால் சொரிகிறதாம். இந்த அன்ன குஞ்சுகள் தாமரையில் இருக்குல்ல, அதெல்லாம் தாயை பிரிந்து ரொம்ப நேரம் ஆனதுனால பசியோட கத்த ஆரம்பிக்குதாம். இந்த எருமையினுடைய பால்கள் அதன் வாயில போகுதாம். அதை பருகி விட்டு தூக்கம் வருது அன்ன குஞ்சுகளுக்கு. அப்படி தூக்கம் வரும்பொழுது தாயினுடைய தாலாட்டு வேண்டுமல்லவா, அந்த தாயினுடைய தாலாட்டு எது என்று கமநாட்டாழ்வார் சொல்லுகிறார். அங்கே அந்த சதுப்பு நில பகுதியில் இருக்கக்கூடிய பச்சை தவளைகள் ஒரு சத்தமிடும் அல்லவா, அந்த சத்தம் அன்ன குஞ்சுகளுக்கு தாலாட்டாக மாறியது. எப்படி அற்புதமா வர்ணிக்கிறார் பாருங்க. சேல் உண்ட ஒன்கணான் திரிகின்ற செங்கயல் அன்னம். இந்த அன்னப்பறவைகளினுடைய குஞ்சுகளுக்கு கூட துன்பமில்லாத மகிழ்ச்சியான அரசாட்சியை செய்த தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய பெருமையோடு மகிழ்வுறு தருணத்தோடு தான் காட்சியை அறிமுகப்படுத்துகிறார் கம்மநாட்டாழ்வார். அங்கேருந்து வந்து சொன்னாங்க, மகிழ்ச்சியானது மட்டும் தானே நினைவுல இருக்கும். ஒரு விஷயம் கேட்கிறேங்க, கேளுங்க. இப்ப ஏப்ரல் 30ஆம் தேதி என்னங்க? போன ஏப்ரல் 30 என்ன? பெண்களுக்கே உரிய தினம். என்ன? அக்ஷய தெரிதை. நமக்கெல்லாம் பிடிச்சது. தப்பா சொல்லாதம்மா. ஏங்க? மே 3ஆம் தேதி. ஓ, மாத்தி சொல்லிட்டேன். என்ன என்னை விட அதிகம் பர்ச்சேஸ் பண்றவங்க நீங்க தான், அதனால நீங்க தான் கரெக்டா சொல்ல முடியும். பர்ச்சேஸ் பண்றதுக்காக எல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க வேணாம், பாக்குறதுக்காகவும் ஞாபகம் வச்சுக்கலாம்ல. இப்ப எனக்கு வாக்கப்பட்ட என் வீட்டுக்காரர் இருக்காரு. உங்களுக்கு வாக்கப்பட்டவர்? ஐயோ, அப்படி சொல்லிட்டேன். நாங்க என் வீட்டுக்காருக்கு வாக்கப்பட்ட நானு. இப்ப அக்ஷய தெரிதை வருது இல்ல, எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கப்பட்டிருக்கீங்க. வாக்கப்பட்டுட்டோம். ரைட், வாங்க கதைக்கு வாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரு இப்ப கோவமா இருக்காரு, சோகமா இருக்காரு, வருத்தமா இருக்காரு. நான் ஒரு தங்கத்துல ஒட்டியானம் கேட்டா எடுத்து கொடுப்பாரா? இல்ல, ஒட்டியானங்க அது சின்னதா தானே. என்ன இதுக்கு தனியா சோகத்தோட எல்லாம் இருக்க வேண்டாம். தங்கத்துல ஒட்டியானம் நீங்க கேட்டாலே ஒரு சோகம் வந்துரும். கிடைக்காது இல்லங்க, கேட்கறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? இல்ல, கிடைக்காதுல்ல, கிடைக்காது. ஒருத்தவங்க துயரத்துல இருந்தா அவங்க கிட்ட நம்ம காரியத்தை எதையும் சாதிச்சுக்க முடியாது. இதே அவர் மகிழ்ச்சியா இருந்தார்னா ஒண்ணு தங்கத்துல கேட்டா முடிஞ்சா எடுத்து கொடுப்பாரு, இல்ல தகரத்துலனாவது எடுத்து கொடுத்துருவாரு. அப்ப துயரூரும் தருணத்துல ஒரு காரியத்தை நம்ம சாதிச்சுக்க முடியுமா? மகிழ்வூரும் தருணத்துல காரியத்தை சாதிச்சுக்க முடியுமா? ஓ, ரெண்டாவது தானங்க. அப்ப அதுதாங்க சார். கை தட்டுங்க, யாரும் திட்ட மாட்டாங்க, ஜாலியா கை தட்டுங்க. பயந்துகிட்டே அந்த முட்டபாச பார்த்து பயந்துகிட்டே கை தட்டாம இருக்காதீங்க. அப்ப மகிழ்ச்சியான தருணங்கள் தானே நமக்கு தேவையானதா இருக்க முடியும். இன்னொன்னு நான் காட்சிப்படுத்துறேங்க. மிதிலை மாநகரம். அந்த மிதிலை மாநகரத்துக்குள்ள அதை மட்டும் சொல்லிட்டு முடிங்க. ஐயோ, ஐயோ, பேரதிர்ச்சியா இருக்குங்க. மிதிலை மாநகரத்துக்குள்ள ராமன் இப்ப சீதையை மணமுடிக்கிறதுக்காக உள்ள வராங்க. சரி, அந்த பாடல்கள் தோல் கண்டார் தோலே கண்டார், கால் கண்டார் காலே கண்டார், ராமனினுடைய அந்த பேரழகை வர்ணிப்பார் கம்பர். சரி, அப்படி நடந்து வரும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வியந்து பார்க்கிறார்களாம் ராமனினுடைய அழகில் மயங்கி மகிழ்ந்து. அப்ப முதல் வரிசையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாக்குறாங்க. இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டையா இருக்கிற பிள்ளைக்கு தெரியலையா ராமனுடைய அழக பார்த்து எல்லோரும் ஐயோ ஐயோ மரகதமோ அப்படின்னு எல்லாரும் வியந்து பாக்குறாங்களே, எனக்கு தெரியல ஏன்னு தேடுதா. அத கம்பர் சொல்றாரு பாருங்களேன். பெண்கள் முதல் வரிசையில இப்படி நெருக்கமா நிக்கிறாங்க. அப்படி நெருக்கமா நிக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய தோலும் இன்னொரு பெண்ணினுடைய தோலும் நெருங்கி இருக்கா. சரி, அதனால பார்க்க முடியலையா. ரெண்டாவது சொல்றாரு, தோலும் நெருங்கி இருக்கு, காலும் நெருங்கி இருக்கு, பார்க்க முடியல. ஆனாலும் அந்த பெண் பார்த்தா, கட்டையா இருக்கிற பெண் எப்படி பார்த்தாலாம், இடைப்பகுதியில பார்த்தா. எந்த இடைப்பகுதினா பெண்களுக்கு இடுப்பு 8 மாறு இருந்துச்சா கோசல நாட்டுல. நான் யாரையும் சொல்ல வரல. கோசல நாட்டுல பெண்களுக்கு 8 மாறு இடுப்பு இருந்துச்சா. அந்த ரெண்டு பேர் நிக்கும் பொழுது அந்த இடைப்பகுதி மட்டும் இடைவெளி இருந்துச்சா. அது வழியா கம்மன் அந்த சின்ன கட்டையா இருக்கிற பெண் பார்த்து மகிழ்ந்ததாக கவிதை எழுதுகிறார் என்றால் அந்த மகிழ்ச்சி தான் இதனுடைய உச்ச காரணம் இல்லையா. அதோட மட்டும் அங்க விட்டாரு. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ஒரே வரியில அதை முடிச்சிடுறேங்க. அவ பார்த்த உடனே மகிழ்ச்சியா பாக்குறா. எப்படி முதல்ல அறிமுகமே இல்லாம ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் பிறக்குமானா பிறக்காதுங்க. முற்பிறவியில
திருமாலும் திருமகளுமாக ராமனும் சீதையுமாக பிறந்திருப்பதால் அந்த காந்தம் வந்து ஒட்டி கொண்டது. பார்த்த உடனே மகிழ்ச்சியில பேர் ஆனந்தத்துல மகிழ்ச்சியா பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள காதல் வயப்பட்டிருக்கக்கூடிய சீதைய உவமை சொல்றார். எப்படி சொல்றார் அப்படின்னா, ஒரு குடம் நிறைய பால் காய்ச்சி பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு ஸ்பூன் தயிரை விட்டா அந்த பால் முழுவதும் உறையும் தன்மை ஏற்படும் அல்லவா? அதுபோல சீதையினுடைய மனசுக்குள்ள போன ராமனுடைய அந்த திருக்காட்சி உறையும் தன்மையில் தன்னை மறந்தால் தன்னாமம் கேட்டால் என்றும் அவனுக்கே பிச்சையானாள் என்பது போல மயங்கி இருக்காளா சீதை. பிச்சியானாள் மயங்கி இருக்கிறாளா. அப்படி மயங்கி இருக்கும் பொழுது அங்க எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார்னு சொல்லுவாங்க. அந்த வில் முறிக்கப்பட்டாச்சு. அதுக்கு கூட வியாக்கியானம் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ராமன் எடுத்த வில்லை ஏன் தெரியுமா முறிந்தது? ஏன் முறிந்தது என்றால், ராமன் கற்பில் சிறந்தவனாக பிறன்மனை நோக்கா பேராண்மையோடு இருப்பதால் அந்த வில் நினைத்ததான் ராமன் தொட்ட எண்ணெய் எவனும் தொடக்கூடாது என்று உடைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மகிழ்ச்சியோட அங்க காதல் வயப்பட்டு மறுநாள் அங்க அந்த சபை மண்டபத்திற்கு வரக்கூடிய சீதை மனசுக்குள் ஒரு போராட்டத்தோடு வருகிறாள். நான் நேர்த்து பார்த்தேன் அல்லவா, வில் உடைப்பதற்கு முன்னதாக அந்த பரம்பொருள் தான் இங்கு இருக்கிறதான்னு. இவனும் தவிக்கிறான், நான் பார்த்த பெண்ணுக்கு முன்னமே திருமணம் ஆகாமல் இருந்திருக்க வேண்டும், ஏனென்றால் என்னுடைய பார்வை தப்பாது என்று இப்படி போராடி கொண்டிருக்கும் பொழுது அவ வந்து சபையில நிக்கிறாங்க. அதை அழகுபடுத்துவார் கம்பர். சபையில நிற்கும் பொழுது ஆண் நிமிர்ந்து பார்த்துருவாங்க பெண்ணை. பெண் பார்க்கும் படலத்துல பெண் நிமிர்ந்து பார்க்க முடியாது இல்லையா? ஆனா சீதை தவித்தால் அவன் தானா இவன் என்று பார்ப்பதற்காக அப்பொழுது வளையல்களை திருத்துவது போல ஓரக்கண்ணால ராமனை பார்த்தாங்கிற அந்த அழகு காதலை மகிழ்ச்சியோடு கம்பன் பதிவு செய்கிறார். திரிசடை தொடங்கி திரிசடை அந்த ஒரு செய்தியை மட்டும் ஒரு வரியில முடிச்சிடுறேங்க. அசோகவனத்துல துன்பமே துயர்வுற்று இருக்கக்கூடிய அந்த துயர நேரத்துல கூட அற்புதமான இன்பத்தை பதிவு செய்தான் கம்பநாட்டாழ்வார். எப்படி தெரியுமா? அசோகவனத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, சீதை மட்டும் தூக்கம் வராம ராவணன் சொல்லிட்டு போயிருக்கான், இன்னும் ஒரு 30 நாளுக்குள் நீ எனக்கு தக்க பதிலை சொல்ல வேண்டும் என்று பணித்து விட்டு போக அத மனசுக்குள்ள போராடிட்டு இருக்கக்கூடிய சீதை தூக்கம் வராம தவிக்கிறாங்க. திரிசடை தூங்கிட்டு இருக்கா. அப்ப திரிசடையை தட்டி எழுப்புறா சீதை. என்ன சொல்லி எழுப்புறா தெரியுமா? எனக்கு இடது கண் துடிக்கிறது, இடது கண் துடித்தால் என்ன நடக்கும் என்று திரிசடையை எழுப்பிவிட்டு சில காட்சிகளை நினைவுபடுத்துகிறார். நான் மிதிலையில் இருந்து வந்த பொழுது எனது இடது கண் துடித்தது, எனக்கு திருமணம் நடந்தது. அடுத்தது பட்டாபிஷேகத்தின் பொழுது வலது கண் துடித்தது, 14 ஆண்டு காலம் நாங்கள் வனவாசம் வந்தோம். பஞ்சவடியில் இருக்கும் பொழுது வலது கண் துடித்தது. பெண்ணுக்கு வலது கண் துடித்தால் அது அமங்கலம் என்றும் இடது கண் துடித்தால் மங்களம் என்றும் நமக்கு குறிப்பு சொல்லுவார்கள். பஞ்சவடியில் இருக்கும் பொழுது வலது கண் துடித்தது, ராவணன் என்னை சிறைப்படுத்தி சென்றான்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு வலது கண் துடிக்குது, எல்லாரும் தூங்குற மாதிரி திரிசடையே நீனு தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு அரக்கர் கூட்டத்தில் அறத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய திரிசடையை தட்டி எழுப்புகிறாள். திரிசடை சொன்னால், நல்ல கனவு கண்டு கொண்டிருந்தேன், என்னை எழுப்பி விட்டாயே. நான் எப்படிப்பட்ட கனவு கண்டேன் தெரியுமா? என்னுடைய சித்தப்பா, முடிச்சிடுறேன் மேடம், என்னுடைய பெரியப்பா வீட்டிலிருந்து ஒரு செவ்விளக்கை ஏந்தி கொண்டு என் அப்பா வீட்டிற்கு ஒரு பெண் வருவது போல கனவு கண்டேன். என் பெரியப்பாவினுடைய வீடு இருண்டு கிடப்பது போல கனவு கண்டேன். இது நல்ல நிமித்தமாக இருக்கிறது. நீ துன்பத்தில் இருந்தாலும் உனக்கு இன்பத்தை அறிகுறியாக காட்டுவதற்கு விரைவில் ராமன் வந்து உன்னை சிறையில் இருந்து மீட்டு செல்லுவான் என்பதை காட்டுவதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறது. நல்ல கனவு கண்ட பொழுது என்னை எழுப்பிவிட்டாயே என்று சொல்ல, அடுத்ததாக சீதை சொன்னாள், நல் நிமித்தமாக இருக்கிறது, நீ மீண்டும் போய் கனவு காணு என்று சோகத்தில் கூட இன்பத்தை குறித்து காட்டியிருக்கிறார். இலக்குவன் மயக்கமுற்று கிடக்கும் பொழுது கூட அங்கே சஞ்சீவி மலையை தூக்கி வந்து மீண்டும் உயிர்த்தெழ செய்து தந்தைக்கு நிகரான தம்பியை மீட்டு கொடுத்தது கூட மகிழ்வான தருணங்கள். எந்த சூழலிலும் காப்பியத்தை படைக்கும் பொழுது கம்பர் துன்பத்தில் கூட இன்பத்தை வைத்துதான் படைத்தார். ஆக அவருக்கு இன்பியல் தான் பிடிக்கும் என்பதால் மகிழூறு தருணங்களையே அவர் நேசித்திருக்கிறார், நம்மளை நேசிக்க செய்திருக்கிறார் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு பேச்சாளராக அன்பு சகோதரி செல்வி ஸ்ரீநிதி அவர்கள் வருகிறார்கள்.
துயருற்ற தருணங்கள் தான் நம் நெஞ்சத்தை பெரிதும் ஈர்த்திருக்கிறது என்று பேசுவதற்காக. 45 ஆண்டுகளாக இந்த கம்பன் கழகத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்செங்கோடு கம்பன் கழகத்தின் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட கம்பன் கழகத்தின் தூண்கள் அனைவரையும் பணிந்து வணங்குகிறேன். கம்பன் சுவைஞர்களையும் பணிந்து வணங்குகிறேன். எண்ணி எண்ணி திட்டமிட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்த பின்பு ஆய்ந்தறிந்து புகன்றதாமோ, தயரதனும் சனகனும் தரித்த நோன்போ, விண் அமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும் என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப கம்பன் காவியத்தில் பெரிதும் நம்மை ஈர்ப்பது துன்ப நிகழ்வுகள் தான் நடுவர் அவர்களே. கம்ப ராமாயணம் எங்கிருந்து தொடங்குதுன்னு அக்கா ரொம்ப அருமையா சொன்னாங்க. கோசல நாட்டோட வளத்தெல்லாம் கம்பர் பாடி இருக்கிறார்னு. அது எப்படின்னா, ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல்ல வயல்வெளியை தான் காட்டுவாங்க. ஏன்னா அது பேக்ரவுண்ட், அங்கதான் இந்த கதை நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி அக்கா சொன்னது பேக்ரவுண்ட். ஆனா மெயின் பிக்சர் என்ன? புற செல்வங்களிலும் அறச்செல்வங்களிலும் குறைவில்லாத இருந்தவன் தசரதன். எவராலும் வெல்ல முடியாத தசரதனுக்கு எவரோடும் சொல்ல முடியாத சோகம் இருந்தது. தம் முன்னோர்கள் எழுதிய வம்ச வாக்கியத்திற்கு தானே முற்றுப்புள்ளியோ என்று வருந்துகிறான். இப்படி காப்பியம் தயரதனின் துன்பத்தில் இருந்துதான் நடுவர் அவர்களே தொடங்குகிறது. சரி, வேள்வியின் பயனாக 4 பிள்ளைகள் பெற்றாரே, அப்பவாவது தயரதனுடைய துன்பம் தீர்ந்ததா என்று பார்த்தால் பெரிய கேள்விக்குறி. 4 பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். பிறை நிலாக்கள் எல்லாம் பௌர்ணமியாக மாறிவிட்டார்கள். இப்பொழுதுதான் தயரதனுடைய வாழ்விலே விஸ்வாமித்திரர் என்ற புயல் காற்று வீசுகிறது. புயல் காற்று வீசினால் பெருமழை பெய்யும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் திரண்ட மேகமாய் விஸ்வாமித்திரர் வரங்களை தருவார் என்று தயரதன் எதிர்பார்த்த போது அவர் வறண்ட மேகமாய் தயரதனுடைய மகிழ்ச்சியை பறித்து கொண்டார். எப்படி? கண் இல்லாதவன் கண்ணை பெற்று மீண்டும் இழந்த தன்மை அடைந்தானோ, அதே போல என் வேள்விக்காக, என் வேள்வியை காப்பதற்கு ராமன் வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் தயரதனிடம் கேட்டபோது தயரதன் அப்படி துன்பம் அடைந்தான் என்று எழுதுகிறார். சரி, வேள்வி முடிச்சுட்டு திரும்ப ராமன் வருவானே, அப்பவாது தயரதனுடைய இன்பம் நிலைத்ததா என்றால் அதுவும் இல்லை. புயலுக்கு பின்ன அமைதி என்பார்கள். ஆனால் தயரதனுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு மாறாக நிறைய நிகழ்வுகள் நடக்கின்றன. புயலுக்கு பின்பு அமைதிக்கு பதிலாக தயரதனுடைய வாழ்க்கையில் புயலுக்கு பின் ஒரு பூகம்பமே கிளம்புகிறது. ஆம், ஒரு நாள் தன் தலையிலே ஒரு நரை முடியை காண்கிறார். இந்த காலத்துல நினைச்சு பாருங்க, நரை முடியை பார்த்தா என்ன பண்ணுவோம்? ஒரு கோத்ரேஜ் வாங்கினோமா, 5 நிமிஷத்துல தலையில தேய்ச்சோமா, கழுவுனமா, போனோமான்னு இருப்போம். ஆனால் தலையில் டை அடிக்காத காரணத்தினாலே தயரதன் டையான நிலைமைக்கு ஆகிவிட்டார். நடுவர் அவர்களே, எங்கேயுமா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க உட்கார்ந்து? ஒற்றை நரைமுடி காப்பியத்தின் போக்கையே மாற்றி விட்டது. ஏதாவது ஏஜென்சி எடுத்திருக்கிறீங்களோ? அற்ப குணம் படைத்த கூனி அற்புத குணம் படைத்த கைகேயை திரித்து விடுகிறாள். கைகேயி வரங்கள் என்ற சரங்களை தயரதன் மேல் தொடுக்கிறாள். தயரதன் கெஞ்சுகிறான், கண்மணி ராமன் கானகம் போனால் நான் வானகம் போய்விடுவேன். என்னால் கொடுக்க முடியாத வரத்தை கேட்டு என்னை குற்றவாளியாய் மாற்றாதே என்று இறைஞ்சுகிறான். ஆனால் கலங்கிய பொய்கை இறுதி வரை தெளியவே இல்லை. அந்த ஒற்றை நரைமுடி கூனி கைகேயை திரித்தது, கைகேயி நடித்தது, ராமன் கானகம் சென்றது, கோசலை கண்ணீர் வடித்தது, பரதன் தாயை வெறுத்தது, இறுதியில் தயரதன் உயிரையும் குடித்து விட்டது. சரி, இவங்க எல்லாம் பேசுறாங்களே, 14 ஆண்டுகள் வனவாசம் போனாங்கல்ல, அதுல நிறைய ஆண்டுகள் பரதனும் ராமனும் இலக்குவனும் சீதையும் பிரியாமல் தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் காப்பியம் பெரும்பாலும் அதை பற்றி ஏன் பேசவில்லை? காப்பியம் பெரும்பாலும் இறுதியாக அவர்கள் அடைந்த துன்பத்தையும் துயரத்தையும் தான் பெரிதாக பேசி
பேசுகிறது. காரணம் என்ன? துன்பமான நிகழ்வுகள் தான் காப்பியத்திற்கு தூணாக அமைகிறது. நினைச்சு பாருங்க, பர்ணசாலையோடு சீதையை ராவணன் சிறையெடுத்து செல்கிறான். கழுகு வேந்தன் சீதையை காப்பதற்காக போகிறார். அந்த போரிலே சடாயுவின் 2 இறக்கைகளையும் ராவணன் வெட்டி விடுகிறான். அதை பார்த்து சீதையோட கதறலை கம்பர் இவ்வாறு பதிவு செய்கிறார். அல்லல் உற்றேனை வந்து அஞ்சல் என்ற இந்நல்லவர் தோற்பதோ நரகன் வெல்வதோ, வெல்வது பாவமோ வேதமும் பொய்க்குமோ, இல்லையோ அறம் என இறங்கி ஏங்கினால் என்று கம்பர் பதிவு செய்கிறார். நினைச்சு பாருங்க, இந்த பாடல் வரியை கேட்டாலே நம் மனம் எப்படி உருகும். சீதை அடைந்த துன்பத்தை எப்படி கம்பர் காட்சிப்படுத்தி இருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். கம்ப ராமாயணத்தில் துன்பியல் நிகழ்வுகள் தான் அதிகம் இருக்கின்றன என்பதை தூக்கி பிடிக்கக்கூடிய 2 இடங்கள். ஒன்று வாலி வதைப்படலம், மற்றொன்று யுத்த காண்டம். வாலி அவன் அறத்தின் ஆழி, பகைக்கு ஊழி, அத்தகைய பெரிய மாவீரன். அவனுக்கு முன்னால் காற்றும் செல்லாதாம், இடி இடிக்காதாம், சிங்கங்கள் கர்ஜிக்காதாம். தன்னுடைய மகன் அங்கதன் சிறு பிள்ளையாக இருந்தபோது ராவணனின் 20 தோள்களையும் தன்னுடைய வாளினால் கட்டி அவனை இழுத்து வந்து அங்கதனுக்கு விளையாட்டு பொம்மையாய் ஆக்கியவன். அத்தகைய மாவீரன் வாலி. ஆனால் வரவேற்பாளனாக, இடையில் வந்த வரவேற்பாளனாக மாறிய சுக்ரீவனுக்காய் வாலியை ராமன் வதை செய்து விடுகிறான். தன்மேல் பாய்ந்த அம்பு ராமனுடையது என்று தெரிந்த போது வாலி அடைந்த துன்பத்தை கம்பர் தன்னுடைய கோப சொற்களால் வெளிப்படுத்துகிறார். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தன் நீ, பரதன் முன் தோன்றினாயே, தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கு அன்றாமோ என்று கோப வார்த்தைகளால் வாலி அடைந்த துன்பத்தை கம்பர் விளக்குகிறார் என்றால், கம்பராமாயணத்திலே துன்பியல் நிகழ்வுகள் தான் அதிகம் இருக்கின்றன. அடுத்து யுத்த காண்டத்திலே முதல் நாள் போரிலே வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோலும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு மீண்டு போனான் இலங்கை வேந்தன் என்று பாடுகிறார். அப்படியென்றால் இலங்கை வேந்தன் அடைந்த துன்பத்தை கம்பர் முதல் பாடலிலே காட்டி விடுகிறார். இரக்கத்தில் இருக்கும் இலங்கை வேந்தனை காக்க உறக்கத்தில் இருக்கும் தம்பி வருகிறான். அவனும் மாபெரும் வீரன். கும்பகர்ணரை பற்றி கம்பர் குறிப்பிடுகளை இவ்வாறு கூறுவார். மண்ணை அளந்து நின்ற மால் என வளர்ந்து நின்றான் என்று. ஒரு அரக்கனை திருமாலுக்கு இணையாக கம்பர் போற்றுகிறார் என்றால் கும்பகர்ணனுடைய வீரத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வீரனும் போர்க்களத்திலே இறந்து விடுகிறான். அப்பொழுதுதான் ராவணனுக்கு புரிய ஆரம்பிக்கிறது, அரக்கர் குலத்தின் இலையுதர் காலம் தொடங்கிவிட்டது என்று. தன் தந்தையை காப்பாற்றுவதற்காக அதிகாயன் என்ற இளம் தளிர் வருகிறது. ஆனால் அந்த இளம் தளிரும் உதிர்ந்து விடுகிறது. அன்று அக்ககுமாரன், இன்று அதிகாயன் என்று 2 கன்றுகளை இழந்து விட்டு தவிக்கிறான் ராவணன். புத்திர சோகம் எவ்வளவு கொடியது என்பதை நினைத்து பாருங்கள். தனிமையிலே தவிக்கின்ற தன் தந்தையை காக்க தலைமகனாம் இந்திரசித்தன் போர்க்களம் வருகிறான். இந்திரசித்தன் சிவனின் பாசுபதாஸ்திரத்தை வைத்திருப்பான், விஷ்ணுவின் வைஷ்ணவாஸ்திரத்தை வைத்திருக்கிறான், பிரம்மாஸ்திரம் வைத்திருக்கிறான், அனைத்து தேவர்களுடைய ஆஸ்திரங்களையும் வைத்திருக்கிறான். முதல் நாள் அவன் போருக்கு சென்ற போது பாதி வானர படையை அழித்து விடுகிறான். ராமனுக்கும் இலக்குவனுக்கும் பெரும் சவாலாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மாவீரனும் போர்க்களத்திலே இறந்து விடுகிறான். தலைமகன் தலையில்லா மகனாய் கிடைக்கிறான் என்ற செய்தி கேட்டு மண்டோதரி வந்து கலங்குவாள் பாருங்கள். அது மண்டோதரியின் கலங்கல் அல்ல, அங்கே கம்பரே கலங்கி விடுகிறார். கலையினால் திங்கள் போல் வளர்கின்ற காலத்தை உன் சிலையினால் அரியை வென்பது முன் ஓர் தவம் செய்தேன், தலையில்லா யாக்கை காண எத்தவம் செய்தேனு அந்தோ என்று மண்டோதரியின் புலம்பல் இருக்கிறதே, அதுதான் கம்பராமாயணத்தின் அடிநாதமாக இருக்கிறது. 2 வரியில கம்பராமாயணத்தை விளக்குங்கள் என்று சொன்னா என்ன சொல்லுவோம்? தயரதன் 4 பிள்ளைகள் பெற்று மகிழ்ச்சியாக இருந்தான், அதையா சொல்லுவோம்? ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போனான். அங்க ராவனுக்கும்
ராவணனுக்கு போர் நடந்தது. போர்ல ராமன் ஜெயித்து சீதையை மீட்டுட்டு வந்தான். இதுதானே சொல்லுவோம். உடனே அவங்க சொல்லுவாங்க, நீங்க வெற்றியில தானே முடிக்கிறீர்கள் என்று. ஆனால் வெற்றியில் காப்பியம் முடியவில்லை. ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து பிள்ளைகள் வளர்ப்பது எவ்வளவு கஷ்டம் இந்த தலைமுறைக்கு தெரியும். ஆனால் ராமனும் சீதையும் பிரிந்த போது அந்த 2 பிள்ளைகளையும் தனியே ஒரு தாய் திறம்பட வளர்த்திருக்கிறாள் என்றால் காப்பியம் தொடக்கம் முதல் இறுதி வரை துன்பியல் நிகழ்வுகளால் தான் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. கம்பராமாயணம் ஒரு பரமபதம் போல. சில இடங்களில் ஏணிகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பெரும்பாலும் அதில் பாம்புகளை வைத்து அந்த பரமபதத்தை வெற்றியாக கையாண்டிருக்கிறார் கம்பர். அதனால் கம்பராமாயணம் முழுவதும் இன்றும் நம் மனதில் ஆழ பதிவதற்கு அடிப்படை காரணம் துன்பியல் நிகழ்வுகள் தான் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.